ஹரஹர நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ. தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பார்ந்த எங்களுடைய டிவோட்டினேஷன் தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர், ஜோதிட குரு சிவஸ்ரீ சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம், வேத சிவாகம பாடசாலை, சங்கரமடம், காஞ்சிபுரம், அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். இப்போ எங்கள்கிட்ட ஜாதகம் நிறைய பார்க்குறாங்க. இப்போ ஆன்லைன் மூலமாகவே நீங்களே இந்த வீடியோவை பார்த்துட்டு பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுடைய எல்லாருடைய கேள்விகள் அப்படின்னு பார்த்தோம்னா, சாமி எனக்கு இந்த யோகம் இருக்கா, எனக்கு அந்த வீடு கட்டுற யோகம் இருக்கா, எனக்கு வாகனம் வாங்குகிற யோகம் இருக்கா, திருமண யோகம் எப்போ வரும், எல்லாருமே எனக்கு லாட்ரி வாங்கலாமா, இந்த யோகம் இருக்கா, அந்த யோகம் இருக்கா, அதிர்ஷ்டம் இருக்கா, இது ஒரு எல்லாருடைய ஆசையான ஆவலான கேள்வி எனக்கே இருக்கும். என் ஜாதகத்தை பார்த்து எனக்கு இந்த யோகம் இருக்கா, நமக்கு எப்போ இந்த காரியம் நடக்கும், இப்படியே தான் இருக்குமா, எனக்கு யோகமே கிடையாதா, அவன்லாம் பாரு எங்கூட தான் படித்தான், எங்கூட தான் இருந்தான், இப்போ அவன் பெரிய பொசிஷனில் இருக்கான், நாம் மட்டும் ஏன் இப்படி இருக்கோம். அப்போது அந்த யோகங்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, ஜாதக ரீதியாக பிரித்து பார்க்கும் பொழுது 300 வகையான யோகங்களை சொல்கிறார்கள். அதில் பார்த்தோம்னா ஒரு 30 வகையான யோகங்கள் மெயினாக முக்கியமான யோகங்களாக கருதப்படுகிறது. அந்த 30 வகையான யோகங்கள் யாராருக்கு எந்தெந்த நேரத்தில் எப்பப்போ கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பார்த்தோம்னா அந்த யோகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜாதகத்தில் ஒரு கிரகத்திற்கும், ஒரு கிரகம்னா ஜாதக கட்டத்தில் ஒரு கிரகத்திற்கும் மற்றொரு கிரகத்திற்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை பற்றி தான் சொல்லக்கூடியது இந்த யோகங்கள். அதனுடைய பார்வையோ சேர்க்கையோ அல்லது அதோட வீட்டில் பரிவர்த்தனையோ, நான் ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு பதிவுலையும் சொல்லுவேன், ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு வீடு சொந்த வீடுன்னு. சூரியன்னா சிம்மராசி சொந்த வீடு. இப்போ சிம்மத்தில் இருக்கக்கூடிய சூரியன் கடகத்தில் இருந்தால் கடகம் சந்திரனோட சொந்த வீடு, கடகத்தில் இருக்கிற சந்திரன் சிம்மத்தில் இருந்தால் பரிவர்த்தனைன்னு பேர். இவரோட வீட்டில் அவரும், அவர் வீட்டில் இவரும் இருந்தால் பரிவர்த்தனை. அப்போ அந்த பரிவர்த்தனையாகி 5ஆம் இடத்துல குரு இருக்குது, 4ஆம் இடத்துல கேது இருக்குது, இப்படியெல்லாம் இருந்தால் உனக்கு இந்த யோகம் ஏற்படும். இப்படிங்கிறத பற்றியெல்லாம் தெளிவாக சொல்கிறது தான் இந்த ஜாதக யோகங்கள் அப்படிங்கிற தலைப்பு. அதாவது கிரகங்கள் மற்றொரு கிரகத்திற்கும் இருக்கக்கூடிய கிரகத்திற்கும் உள்ள சம்பந்தங்களை பற்றி சொல்லக்கூடியது. அதில் பார்த்தோம்னா சந்திர யோகங்கள் அப்படின்னு சந்திரனை வைத்து சொல்லக்கூடியது ஒரு 5 விதமான யோகங்கள் ஏற்படும். சூரியனை வைத்து சொல்லக்கூடியது 5 விதமான யோகங்கள் ஏற்படும். இதனால் சந்திரனை வச்சு சொல்லக்கூடிய யோகங்கள் அப்படின்னு எடுத்துட்டால் துருதுரா யோகம், அனபா யோகம், சுனபா யோகம், இதெல்லாம் யோகத்துடைய பேர் நிறையா இருக்குது. இந்த மாதிரி ஹேமத்ரிம யோகம், நமக்கு தெரிஞ்ச யோகத்துடைய பேர், இதற்குலாம் பலன்கள் உண்டு. கஜகேசரி யோகம், சந்திரமங்கல யோகம், அதியோகம், சகட யோகம். அப்புறம் சூரியனை வச்சு சொல்லக்கூடியது பார்த்தோம்னா வேசி யோகம், வாசி யோகம், சுப உபயச்சாரி யோகம், அப்புறம் பஞ்ச மகாபுருஷ யோகங்கள் பேர், பத்ர யோகம், ரிச்சக யோகம், சச்ச யோகம், ஹம்ச யோகம், மாலவிய யோகம், இப்படி. இதுக்கப்புறம் பொதுவான யோகங்கள் அஷ்டலட்சுமி யோகம், இதெல்லாம் யாருக்கு ஏற்படும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். தர்ம கர்மாதிபதி யோகம், அகண்ட சாம்ராஜ்ய யோகம், வசுமதி யோகம், குரு சண்டால யோகம், காலசர்ப்ப யோகம், விபரீத ராஜயோகம், நீச்சபங்க ராஜயோகம். நான் சொன்ன 300 யோகங்கள் இதெல்லாம் முக்கியமான யோகங்கள். இதெல்லாம் இருந்தால் ஏழையும் பணக்காரனாகலாம், பணக்காரன் மேலேயாகலாம், நோயற்றவனும் நோய் இல்லாதவனாகலாம், நோய் இல்லாதவன், இந்த மாதிரி இப்போ பல பிரச்சனைகள். இந்த யோகங்கிறது அந்த காலகட்டத்தில், அந்த தசாபதி காலகட்டத்தில் எந்த நேரத்தில் நமக்கு அந்த யோகத்தை கொடுக்குறாரோ அந்த நேரத்தில் அப்படியே தலையெல்லாம் மாற்றிப்போம். நல்லவனை கெட்டவனாக்கும், கெட்டவனை நல்லவனாக்கும். இதெல்லாம் இந்த யோகத்தை வச்சு நடக்கிறது தான். நல்லா இருந்தார், நேற்று வரைக்கும் பார்த்தா ஆடி காரில் போனார், இன்றைக்கி என்ன சைக்கிளில் போகிறார் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி யோகங்கள் மாற்றிக்கிறோம். நேற்று வரைக்கும் சைக்கிளில் போயின்றவங்க திடீர்னு இப்போ என்னடா ஆச்சு, லாட்ரி ஏற்றி அடிச்சிச்சா கேட்குறமா இல்லையா? அந்த யோகம் எப்படி நமக்கு கிடைக்குது, எப்படி திடீர் முன்னேற்றம், திடீர் வளர்ச்சிக்கு நீ என்ன பண்ண, 2 பேரும் ஒரே தொழில் தானே பண்ணுறோம். இதெல்லாம் நடக்குது, நம்ம கண்கூட பார்க்கணும். இல்லாத யாரும் சொல்கிறதில்ல, கண்கூட நடக்கும். ஒரே டேரக்டர் 10 படம் இருக்கிறார், ஒரு படம் நல்லா பிச்சுன்னு போகும், இது 9 படம் ஓடுறதில்ல. காரணம் அந்த டைமில் இவருக்கு அந்த யோகம் இருக்கும். படத்தில் ஒன்றுமே இருக்காது, ஒரு விஷயம் இருக்காது. இந்த 9 படத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கும், ஆனால் அது எடுபடாது. காரணங்கள் அவருடைய யோகங்கள். உதாரணத்துக்கு சொல்கிற, யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை, உதாரணங்கள் தான். அப்போ அந்த உதாரணத்துக்கு இந்த யோகம் அப்படிங்கிறது கை கொடுக்கும். நம்ம தசாபதிகள் பார்த்துருக்கோம், ராசி பலன்கள் பார்த்துருக்கோம், லக்ன பலன்கள் பார்த்துருக்கோம். அடுத்ததாக பார்க்குற தலைப்புங்கிறது அந்த யோகங்கள். யோகங்கள் மூலமாக எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன நடக்கும், அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்குறோம். இப்போ பார்க்கக்கூடிய யோகத்துக்கு பேர் தர்ம கர்மாதிபதி யோகம். தர்ம கர்மாதிபதி யோகம் இது மிகச்சிறப்பான பலமான யோகம். அதாவது ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே ஜென்ம பத்திரிகா. இது ஜாதகத்துடைய அமைப்பு. இப்போ தர்மமும் கர்மமும் பண்ணால் மட்டும்தான் யோகங்கள் ஏற்படுங்கிறது சொல்லக்கூடிய யோகம். இது எப்படி ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, 9க்கும் 10க்கும் அதிபதிகள். 9, 10ன்னா என்னங்க எனக்கு புரியலைங்க அப்படின்னு சொல்லலாம். நம்ம லக்னம்ங்கிறது முதல் கட்டம், ஜாதகத்தை எடுத்துக்கணும் கையில். அங்கேருந்து எண்ணின்னு வரணும். 9ஆம் இடம் யாரோட வீடுன்னு பார்க்கணும். இப்போ நீங்கள் சிம்ம லக்னம்னு வச்சுக்கோங்க, சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் 9ஆம் குரு வீடு. அதுக்கு அதிபதி யாருன்னா குரு. 9க்கு அதிபதி, 10க்கு அதிபதி செவ்வாய், மேஷம்.
மேஷராசி செவ்வாய். அப்போ 9க்கும் 10க்கும் அதிபதி அப்படின்னா குருவும் செவ்வாயும் ஒன்று கூடுவதோ ஏதோ ஒரு கட்டத்தில் ஒன்றா இருக்கிறதோ அப்படி வச்சுக்கலாம். அல்லது பார்வை குரு எங்கே பார்ப்பார்? 2ஆம் இடத்தை பார்ப்பார். அவர் கொண்டிருக்கிற இடத்துல 2ஆம் இடத்தை பார்ப்பார், 5ஆம் இடத்தை பார்ப்பார், 7ஆம் இடத்தை பார்ப்பார், 9ஆம் இடத்தை பார்ப்பார், 11ஆம் இடத்தை பார்ப்பார். இதெல்லாம் குரு பலன். அல்லது பார்ப்பதோ இதெல்லாம் உங்கள் ஜாதகத்தை வச்சு தெளிவாக பார்த்தா தான் தெரியும். அதாவது நம்ம ஜாதகத்துக்கு 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் ஒன்றா சேர்ந்து இருக்கிறது, அல்லது அவங்களுடைய பார்வைப்படுவது, அல்லது பரிவர்த்தனைனா இவர் வீட்டில் அவர் இருக்கிறது, அவர் வீட்டில் இவர் இருக்கிறது. அதாவது மீனம் குருவுடைய வீடு, செவ்வாய் மேஷம் செவ்வாயோட வீடு. அப்போது செவ்வாயோட வீட்டில் குருவுடைய வீட்டில் செவ்வாயும் மாறி இருக்கிறது. மீனத்தில் செவ்வாயும் மேஷத்தில் குருவும் இருந்தால் பரிவர்த்தனை. இதெல்லாம் விவரமாக பார்க்கணும். இப்படி இருந்தால் பரிவர்த்தனை யோகமோ உண்டானால் இந்த யோகம் ஏற்படும். இந்த யோகத்தினால் என்ன பலன்? தர்ம கர்மாதிபதி யோகம். நல்ல தான தர்மங்கள் செய்து வந்த பரம்பரையில் இருக்கக்கூடியவர்கள். இவர்களுக்கு தோஷமோ பாபமோ எதுவுமே கிடையாது. தான தர்மங்கள் பண்ணுறதுனா ராஜவம்சத்தில் வந்த பரம்பரைகள். எப்படி பெரிய இந்த சினிமாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பொங்கல் தீபாவளிக்கு ஊரே கூப்பிட்டு வேஷ்டி சேலை புடவையில் பணம் வச்சு கொடுப்பாங்க. ஊரில் ஏதாவது திருமணம் இருக்காருன்னா ஐயான்னு வாங்கிட்டு போவாங்க, மங்கல்லையும் பட்டு புடவை வேஷ்டி கொடுப்பாங்க. இதுதான் தர்ம கர்மாதிபதி யோகம். ஊருக்கே படி இழக்கக்கூடிய யோகம். புரிஞ்சுதுங்களா? அப்போ அந்த தர்மத்தை பரிபாலனம் நம்ம முன்னோர்கள் பண்ணின்னு இருப்பாங்க. இன்று வரைக்கும் நிறுத்தாமல் அதை பண்ணின்னு வர யோகம். நாளைக்கு நம்ம பையனும் பண்ணக்கூடிய யோகம் இருந்தால் தானே கொடுங்க. சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும்பாங்க. இப்போது சட்டியில் இருந்தால் தான் இந்த கரண்டில் எடுத்து உங்களுக்கு போடும். அங்கேயே காணி டொன் நாட்டிருந்தால் எப்படி உங்களுக்கு பரிமாற முடியும்? அப்போ அது இருக்கணும்னா இந்த தர்ம கர்மாதிபதி யோகம்ங்கிறது நமக்கு இருக்கணும். தர்மத்தை வழுவாமல் செய்ய வைக்கக்கூடிய யோகம். ஏன்னா தர்மம் ததசுகம் ஸ்லோகா தான் சொல்லுது. வித்யா ததாதி வினயம் வினயாத்யாதி பாத்திரதாம் பாத்திரத்வா தனமாப்னோதி தனாத் தர்மம் ததசுகம். இதனுடைய அர்த்தம் ரொம்ப அருமையான அர்த்தம். வித்யா ததாதி வினயம். ததாதினா கொடுக்கறது, வித்யான்னா கல்வி என்னத்தை கொடுக்கும்னா ஒருத்தருக்கு பணிவை கொடுக்குமா. வினயம்னா பணிவு. வினயாத்யாதி பாத்திரம் தான். அந்த பணிவிலிருந்து என்ன ஆகும்? என்ன கொடுக்குன்னா அவனுக்கு உண்டான பாத்திரம்னா கேரக்டர். அந்த கேரக்டராகவே மாறிட்டான், அந்த கதாபாத்திரமாகவே மாறிட்டான். கல்வி என்ன கொடுக்குன்னா உங்களுக்குன்னு ஒரு கேரக்டர் கொடுக்க போகுது பொது வாழ்க்கையில். இது பணிவு. நீ என்ன தான் படிச்சிருந்தாலும் பணிவு இல்லாமல் இருந்தால் அவன் ஆணவம் பிடிச்சவன், கர்வம் பிடிச்சவன், அவன்கிட்ட வேலை செய்ய முடியாது. இதே நீங்கள் படித்து பணிவோடு இருந்து பாருங்கள், உங்களுக்குன்னு ஒரு கேரக்டர் கிடைக்கும். நல்ல மனுஷன் அவங்க அப்பா பேரை காப்பாற்றிட்டாங்க, பணிவான பையன். பாத்திரத்துவா தனமாப்னோதி. அடுத்த வரை அந்த கேரக்டர்லேருந்து என்ன கிடைக்குன்னா தனம் கிடைக்குமா, அதை வச்சு தான் சம்பாதிக்க முடியும். அந்த கேரக்டர் டு மணி அதிலிருந்து தான் சம்பாதிக்கும். உங்களுக்கு நான் ஆர்டர் வரணும், இப்போ நான் பேசுகிறது நீங்கள் 10 பேர் லைக் பண்ணணும்னா என்னுடைய கேரக்டர் நல்லா இருக்கணும், நான் நல்லபடியாக பேசணும், நல்லா இருக்கணும். நான் படிச்சிருந்தா மட்டும் போகாது. அதை ஹெட்வெயிட்டாக கர்வமாகவும் இருக்கக்கூடாது, பணிவாக பேசணும், வினயமாகவும் இருக்கணும், பணிவாகவும் இருக்கணும், நம்ம கேரக்டரும் நல்லா இருக்கணும். அப்போ தான் பணம் சம்பாதிக்க முடியும். பாத்திரத்வா தனமாப்னோதி தனாத் தர்மம் ததசுகம். லாஸ்ட்டாக சொல்லலாம், பணம் வந்துட்டால் மட்டும் போகாது, அந்த இருந்து தர்மம் பண்ணேனா தான் சுகம் கிடைக்கும் உனக்கு, இல்லைன்னா சுகம் கிடைக்காது. 3 இருந்தாலும் நீ படிச்சிருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் பணிவாக இருந்தாலும் தர்மம் இல்லாதவன் வாழ்க்கை வேஸ்ட். சுகம் இல்லாத வாழ்க்கை, நோய் நொடிக்கு செலவு பண்ணோம். அப்போ இந்த யோகம் ஏற்படுறதுனால தர்மத்தை கொடுக்கக்கூடிய, தர்மம் கிடைச்சா சுகம் கிடைக்கும். இந்த சுகத்தோடைய அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்போ தர்மம் கர்மம், நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளுக்கு அதிபதி. கர்மானா வேலை, எந்த வேலை செஞ்சாலும் அதில் உயர்ந்த பதவி, உயர்ந்த பிரதாபங்கள், ஹை போஸ்ட் அப்படிங்கிறது இந்த யோகம் கொடுக்கும். தான தர்மங்களை பண்ணுற கொடுக்கும், ஹை போஸ்ட்டை கொடுக்கக்கூடிய அமைப்பு, அரசியலில் பெரிய ஆளாக வரக்கூடிய யோகங்களை கொடுக்கும் இந்த தர்ம கர்மாதிபதி யோகம். அப்புறம் பெயர் புகழ் வாகன வசதிகள் இதை ஏற்படுத்தி கொடுக்கும். பொதுவாகவே ஜென்ரல் வாழ்க்கையில் பெரிய வாழ்க்கை, விஐபி வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படிங்கிறது ஏற்படுத்தும். எனவே நம்ம ஜாதகத்தில் அந்த யோகங்கள் இருக்கா? எல்லாருக்கும் ஆசை தான் நாமளும் பெரிய ஆளாகணும்னு. ஆனால் நமக்கு அந்த யோகம் இருந்தால் ஆகும். நம்ம யோகம் இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக நம்ம சொந்த ஜாதகத்தை பார்த்தால் மட்டுமே தெரிஞ்சுக்க முடியும். எனவே நமது நேயர்கள் இந்த யோகம் நமக்கு இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ பதிவில் வரக்கூடிய எங்களுடைய தொலைபேசி எண்ணிற்கு தாராளமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய சொந்த ஜாதகத்தை வாழ்க்கையில் ஒரு முறை பார்த்து முழு பலாபலன்களையும் தெரிந்து வாழ்வாங்குவான எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.